வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது VIT கம்யூனிட்டி ரேடியோ 90.8. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் வல்லுனர் பார்வையில நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காங்க. சார் பேர் செந்தமிழ் செல்வன். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னுடைய பெயர் கு. செந்தமிழ் செல்வன். நான் ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர். கடந்த 35-40 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கேன். அந்த பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தான் இங்கே வந்திருக்கேன். வங்கியிலையும் ஏராளமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அதையும் பகிர்ந்துக்கிறது தான் இன்றைய சந்திப்பினுடைய பிரதானமான நோக்கமாக நான் பார்க்குறேன். VIT-னுடைய சமுதாய வானொலியில் பங்கேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். பேங்க்ல வேலை செஞ்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ 36 இயர்ஸ் கிட்ட வேலை செஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த பேங்க்லேருந்து எப்படி நீங்கள் அக்ரிகல்ச்சருக்கு ஷிஃப்ட் ஆனீங்க? கண்டிப்பாக. நான் வங்கியில் வேலை செய்யும்போது எனக்கான பொறுப்பு 2 மாநிலங்களில் விவசாயத்தை அபிவிருத்தி பண்ணுற அலுவலராக இருந்தேன். விவசாயிகளோடு போய் நேரடியாக தொடர்பு கொண்டோம். வாங்க, வங்கியில் எந்தெந்த திட்டங்கள்லாம் இருக்குது, நீங்கள் கடன் வாங்கி பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் விளக்குறது. ஓகே. இந்த ஸ்கீம் பேர் என்ன சார்? அக்ரி பிசினஸ் நாங்கள் சொல்லிட்டு இருப்போம். ஓகே. விவசாயத்துக்கான கடன் திட்டங்கள். ஓகே. அப்ப விவசாயிகள் உங்ககிட்ட கடன் வாங்கி பயிர் வைக்கலாம். அதுலயே நிறைய திட்டங்கள் இருக்குல்ல. பயிர்க்கடன் இருக்கு, விவசாய கருவிகள் வாங்குறதுக்கு கடன் இருக்கு, சொட்டு நீர் பாசனத்துக்கு இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான திட்டங்கள் இருக்கு. விவசாயிகளுக்கு அதை விழிப்புணர்வு கொடுக்கணுன்ற நோக்கில் தான் நாங்கள் போய் சொன்னோம். அறிவொளி இயக்கம், மக்களுக்கு எழுத படிக்க சொல்றதுக்கான இயக்கம் அது. அது மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் போது மக்களோடு நெருங்கி பழகியிருக்கோம். அதனால தைரியமாக மக்கள் கையில் போயிட்டு வாங்க கடன் வாங்கிங்க, பேங்குகளை உங்கள் அருகாமையிலே பேங்க் இருக்குன்னு. அப்போது எனக்கு ஒரு ஷாக்கிங்கான எதிர்வினை விவசாயிகள்லேருந்து வந்தது. அவங்க சொன்னது என்னன்னா, எங்களுக்கு கடனே வேண்டாம் போங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு கடன் கொடுப்பீங்க, பின்னாலேயே நாளைக்கு பணம் திருப்பி கட்டுக்கின்னு வருவீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற கடன் உதவியை வச்சுக்கிட்டு நாங்கள் விவசாய உற்பத்தி செய்ய முடியல, அல்லது விவசாயத்தை லாபகரமாக செய்ய முடியல. அப்படிங்கும்போது நாங்கள் கடன் வாங்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது பெரும்பாலான விவசாயிகளுடைய கருத்தாக இருந்தது. ஓகே. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அவங்களோட வாழ்க்கையோட நிதர்சனமும் அதுதானே. அதுதான் என்னென்னா, அதிர்ச்சினா அது ஒரு தனிப்பட்ட விவசாயினுடைய பிரச்சனை இல்லை, இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை. யாரு உற்பத்தி நிறுத்தினாலும் பரவாயில்ல, விவசாயி உற்பத்தி நிறுத்திட்டாருன்னா சமூகமே வாழ்வாதாரமே கிடையாது. எல்லாரும் வீட்டுல முடங்கி இருக்கும்போது விவசாயி மட்டும்தான் போய் தொழில் செய்துட்டு இருந்தாரு. அப்படி செய்ததால் தான் நாம எல்லாருமே சாப்பிட நேரத்துக்கு சாப்பிட முடியுது. அப்படியாப்பட்ட ஒரு விவசாயி எனக்கு லோனே வேண்டாம், விவசாயம் லாபகரமாக இல்லை, நான் விவசாயமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுத்தும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்குள்ள ஏற்பட்டது. குறிப்பாக மக்களோடு நெருங்கி பழகிறதால நிச்சயமாக இதுக்கு ஒரு மாற்று உருவாக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஓகே. ஸோ வங்கியில் இருக்கும்போதே இதுக்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் ஓய்வு பெறக்கூடிய வயதில் இருந்தேன். ஒரு 56-57 வயசில் இருந்தேன். அப்போது என்ன தீர்மானகரமாக இருந்தேன்னா, நம்ம ஓய்வு பெற்ற பிறகு நிச்சயமாக விவசாயத்தில் நாம் தலையீடு செய்யணும். நாம் ஒரு முன்மாதிரி உருவாக்கணும். அல்லது குறிப்பாக அறிவியல் தொழில்நுட்பம் நிறைய மாற்றங்களை விவசாயத்தில் கொண்டு வந்திருக்கு. அந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள அறிவை நம்ம விவசாயிகள் பயன்படுத்தினாங்களா, அது பயன்படுத்தியும் தோல்வி அடைச்சா, தோல்வி அடையறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குது, அதுக்கான மாற்று என்னன்றத நமக்கு நேரடியான அனுபவமாக எடுக்கணுன்றதுக்கான ஒரு முடிவு எடுத்தேன். அந்த வகையில் ஓய்வு பெறத்துக்கு 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும்போதே என்னுடைய வீடு இங்கே வேலூரில் காட்பாடியில் VG ராவ் நகரில் இருந்தது. அந்த வீடை விற்று நிலம் வாங்கினேன். சூப்பர் சார். எல்லாம் நிலத்தை வித்து வீடு வாங்குவாங்க, நீங்க வீட்டை வித்து நிலம் வாங்கியிருக்கீங்க. ஆமா, நிச்சயமா இது ஒரு எதிர் திசை பயணம் தான். வீட்டுல சப்போர்ட் பண்ணாங்களா? ஆமா, சுற்றத்தார் எல்லாருமே ஒரு பெரிய ஆச்சரியத்தோடு என்ன பாட்டாங்க. இருந்தாலும் எங்க குடும்பத்தாரை உட்கார வச்சு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற திட்டத்தை அவங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த விவசாயத்துக்கு வந்ததுடைய நோக்கம் ஒரு மாற்று திட்டம் உருவாக்க முடியுமா அப்படின்றது தான் என்னுடைய முனைப்பாக இருந்தது.
அதை இன்னைக்கு செய்து காட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, தொடர்ந்து ரொம்ப பேசுவோம். சந்தோஷம் ஐயா, பாராட்டுக்கள். சரி ஐயா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய அறிவொளி இயக்கத்தை பத்தி ஷார்ட்டா ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. அறிவொளி இயக்கன்றது எழுத படிக்க தெரியாத மக்களுக்காக ம்ஹும். ஒரு தன்னார்வமாக சொல்லிக் கொடுக்குற ஒரு இயக்கமாக அதை நாங்கள் நடத்தினோம். ஓகே, வாலண்டரி அசோசியேஷன். ஆமாம், மாநில அரசும் மத்திய அரசும் இணைஞ்சு அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. ஓகே. நாங்கள் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக ஒரு தன்னார்வ அமைப்புன்ற முறையிலையும் தொண்டர்களை திரட்டி தொண்டர்கள் மூலம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து 10 பேருக்கு ஒரு வாலண்டியர்ன்ற முறையில் வேலூர் மாவட்டத்தில் 5 லட்சம் பேர் எழுத படிக்க தெரியாதவங்க இருந்தாங்க அப்படின்னு கணக்கெடுத்தோம். அதுக்கான கலைக்குழுக்கள் அது மாதிரி அது ஏகப்பட்ட நிகழ்ச்சி அதில் நடத்தினோம். அந்த 5 லட்சம் படிக்காத கல்லோ தவிர 50,000 தொண்டர்கள் மூலம் நாங்கள் ரீச் பண்ணோம். அந்த 50,000 தொண்டர்களுக்கும் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கான இடம் கண்டுபிடிச்சி புத்தகம் கொடுத்து அந்த மாதிரி மேப்பிங் பண்ணணும், இல்லை யார் யார் எங்கே உட்காரணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் உட்பட செய்தோம். அது ஒரு மிகப்பெரிய 2ஆம் சுதந்திர போர்னே அதுக்கு நாங்கள் பேர் வச்சோம். ஏன்னா படிப்பறிவு இல்லாத ஒரு சமூகத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தேதியிலையும் அந்த பிரச்சனை இருக்கு. அது தனி பிரச்சனை வரும். அதனால அறிவொளி இயக்கம்ன்றது ஒரு மக்களோடு செயலாற்றுறதுக்கான மக்கள் தங்களுக்கான கல்வி அறிவை, ஏன்னா கல்வின்னு சொல்லிட்டாவே அது வந்து கல்வித்துறையோடு சம்மந்தப்பட்டதுன்னு தான் புரியுது இருக்கு. ஆனால் இந்த சமூகமும் ஒன்று இருக்குல்ல, அதனால இந்த சமூகம் பொறுப்பெடுத்து செய்த ஒரு மிகப்பெரிய இயக்கம்னு அதை சொல்லலாம். கவர்மெண்ட்டை தாண்டி கம்யூனிட்டிக்கும் அதுக்கான ரோல் இருக்கு, கண்டிப்பா இருக்குது. 5 லட்சம் பேரை வந்து எழுத படிக்க தெரிய வச்சிருக்கீங்கன்னா மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அறிவொளி முடிஞ்ச போது கூட 1 lakh லிட்ரேட்ஸ் ரீட்டைன் த லிட்ரஸி ஸ்கில். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 1 லட்சம் பேர் புதுசாக கற்றுக்கிட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையிலையும் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றது ஒரு பெரிய மாற்றம். தமிழ்நாடு சயின்ஸ் ஃபாரம் இதை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தான் எங்கள் தாய் வீடு. கடந்த 40 ஆண்டு காலமாக நான் அறிவியல் இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கேன். அதனுடைய அடிப்படை நோக்கம் என்பது மக்கள் வந்து விஞ்ஞானபூர்வமாக யோசிக்கணும், அறிவியல் பூர்வமாக யோசிக்கணும், தங்களுடைய சிந்தனை வளத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு இந்த அறிவியல் வழிமுறைகளை அவங்க பின்பற்றணும் அப்படின்றது தான் அறிவியல் இயக்கம் சொல்ல விரும்புகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் முதல்ல அறிவொளி இயக்கம்னு சொல்லி எழுத படிக்க தெரியாதவங்களாம் கற்றுக்கணும்னு சொல்லணும். அதனை தொடர்ந்து நிறைய அறிவியல் பிரச்சாரம் நாங்கள் செய்தோம் மக்கள் மத்தியில். ஈவன் நம்ம சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டால் கூட வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் முடக்கின மக்களை நாங்கள் வெளியே வர வச்சோம். வெளியே நாங்களே வந்து சாப்பாடு செய்து அதனால் சாப்பிட்டா ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி நாங்களே செய்து காட்டினோம். இது மாதிரிலாம் நிறைய அறிவியல் கருத்துக்களை மக்கள் கையில் கொண்டு போனோம். அந்த மூட நம்பிக்கைகளை உடைச்சி அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் அப்படின்னு இன்னைக்கு தேதியில் செய்கிறோம். அதே போல் ஆரோக்கிய இயக்கம் நடத்துகிறோம். மக்கள் ஆரோக்கியம் மக்கள் கையில்ன்ற அந்த கான்செப்டில் மக்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன, அரசாங்கம் எதை உத்தரவுப்படுத்தணும், வெறுமனே ஆரோக்கியத்தை ஒரு சலுகையாக இல்லாமல் அது மக்களுடைய உரிமை அப்படின்றத மக்களும் புரிஞ்சுக்கணும், அரசாங்கமும் அதை நடைமுறைப்படுத்த தயாராகணும் அப்படின்றத நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆரோக்கியன்றது மக்களோட உரிமை. அது வந்து வெறுமனே சலுகை இல்லை. எத்தனையோ சலுகை கொடுக்குறாங்களா. ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையான தேவைகளில் உணவு, உடை, இருப்பிடன்ற மாதிரி ஆரோக்கியன்றது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கு. கண்டிப்பாக, நிச்சயமா. எந்த வயதினராக இருந்தாலும் ஆரோக்கியன்றது முக்கியன்றது. அதை உத்தரவாதப்படுத்த வேண்டியது அரசனுடைய கடமை. அதுக்கான சட்டத்தை உருவாக்கணுன்றது உட்பட நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். துளிர் ஸ்கூல்னு ஒன்று நடத்துறீங்கல்ல? ஆமாம், அதை சொல்லுங்க. துளிர் பள்ளின்றது அறிவொளி என்ன ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிடுச்சுன்னா படிக்கணுன்ற ஒரு உணர்வை மக்கள் மத்தியில் உருவாக்கியாச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் மக்கள் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, நாங்கள்லாம் படித்தாலும் படிக்கலன்னா எங்கள் காலம் முடிஞ்சிடுச்சு, எங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லுங்கள் அப்படின்றது தான் அவங்களுடைய இதுவாக இருந்தது. ஆர்கனைசராக நாங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா, கல்வியில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வேணும். நாம் என்ன தான் இந்த அறிவொளி நடத்தினாலும் மறுபடியும் வந்து ஒரு ஓட்ட சட்டியில் தண்ணி ஊற்றினாலும் மறுபடியும் வழிஞ்சு போகுது. இன்றைக்கி தேதியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் மறுபடியும் நாளைக்கு கல்லாதவர்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த கல்லாதவர்கள் சேர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இடைவிலகல் தான். பள்ளியிலேருந்து படிக்காமல் நின்று போயிடுறாங்களே, 5ஆவதுலேருந்து 6ஆவது போகாது நிற்பாங்க. 5ஆவது தொடராமல் இடைவிலக்குன்னு சொல்லுவோம். அதை
அது நிறைய ஆயிட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பொதுவாக இந்த சமூகத்தில் ஒரு வியாக்கியானம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வீட்டை வறுமை, அதனால் அவங்க போயிட்டு சம்பாதிச்சாதான் அப்படின்னு ஒரு விளக்கங்கள் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அது உண்மை இல்லை. படிக்காமல் நிற்கிறதுக்கு காரணம் அவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கல அப்படின்றத நாங்கள் ஆய்வு செய்து நிரூபித்தோம். என்ன அறிவியல் இயக்கமே ஒரு ஆய்வு செய்து படிக்காமல் நிற்கிறதுக்கு காரணம் அவங்க புரிஞ்சிக்கிற மாதிரியான வழிமுறைகளை நம்ம செய்யலை. அதை செய்யணுன்றதுக்காக அதுக்கும் ஒரு கேம்பெயின் பண்ண அறிவியலை தொடர்ந்து அறிவியல் இயக்கம் சார்பாக அதுக்கு ஒரு படிப்பும் இனிக்கும் கற்பது கற்கண்டு, அப்போ படிப்புன்றது வாக்காண்ணா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் நாங்கள் நாங்களே ஒரு பள்ளி நடத்தி இப்படி இப்போ அறிவு தோட்டம் செய்யணும். அப்போ ஒரு துளி அப்படின்னு ஆரம்பித்து அந்த பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு முறையிலான கல்வி மூலம் மாணவர்களை சொல்லிக் கொடுக்குறோம். அது ஒரு மாற்றத்தை உருவாகிட்டு இருக்குது. அது இன்னைக்கு தேதியிலும் நடந்துட்டு 15 வருஷமா. என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் வரைக்கும் வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு 5வது வரைக்கும் தான் நடத்திட்டு இருக்கோம். இதை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. 5வதுக்கு மேல அப்புறம் அவங்க அரசு பள்ளிகளில் போய் அரசு பள்ளிகளில் தான் செய்யறாங்க. ஆனால் கான்செப்ட் இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த விளையாட்டு முறையான கல்வி அப்படின்றத ஆக்டிவிட்டி பேஸ் லேர்னிங் அப்படின்றத புஷ் பண்ணிட்டு இருக்கோம். அது அரசாங்கமும் அதை எடுத்துக்கிட்டு நடத்துகிறாங்க. அவங்கள சில ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் நிறைய மாற்றங்கள் கல்வித்துறையில் வந்திருக்கு. அதுக்கு பிரதானமான காரணமாக இருந்தது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மேற்கொண்ட இந்த முயற்சிகள்லாம் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. சரி, உங்களோட அறிவு தோட்டம் எப்படி நம்ம வீட்டை வித்து நிலம் வாங்கி அறிவு தோட்டம்னு பேர் வச்சிருக்கோம், அதை பத்தி கண்டிப்பா முதல்ல அறிவு தோட்டம்னு வச்சதுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் முதல் கேள்வி அதுதாங்க, ஏன் அறிவு தோட்டம்னு வச்சிருக்கேன். கண்டிப்பாக இன்னைக்கு விவசாயி பொறுத்தவரை கையில் எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெறுமனே கடுமையான உழைப்பு மட்டும் போதாது. உழைப்போடு சேர்ந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அறிவியலும் தொழில்நுட்பமும் ஏராளமான மாற்றங்களை நம்ம வாழ்க்கையிலையும் கொண்டு வந்திருக்கு, நம்ம சுற்றி நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அந்த மாற்றங்கள் விவசாயத்திலையும் நடந்துட்டு. அப்போ விவசாயி பொறுத்தவரை ஒரு அறிவியலார்ந்த வழிமுறைகளை விவசாயத்தில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது தான் நான் வலியுறுத்திட்டு இருக்கேன். அந்த வகையில் அறிவு தோட்டத்தில் பொறுத்தவரை ஒரு அறிவியலார்ந்த செயல்பாடுகளோடு ஒரு விவசாயத்தை எப்படி செய்யலான்றதுக்கான முன்னுதாரணமாக செய்துட்ருக்கேன். அது சில நல்ல பலன் அளிச்சிருக்கு. அதில் மிக முக்கியமான கோட்பாடாக இயற்கை சார் விவசாயத்தை கடந்த 13 வருஷமாக செய்துட்ருக்கேன். நான் என்றைக்கு நிலம் வாங்கினோம் அன்றைக்கி முதல்ல கேட்டை எதுக்கு க்ளோஸ் பண்ணோம்னா ரசாயன உரத்துக்கு. ரசாயன உரம் இதுவரையிலும் விட்டு ரசாயன உரம் கூட உள்ளே போகலை. நான் வாங்கும்போது ஒரு தரிசு நிலமாக இருந்த அந்த இடம் இன்றைக்கி தேதியில் ஒரு பசுமை சோலையாக மாற்றிருக்கு. இன்றைக்கி பல பேர் பார்த்து ரசிக்கிறது போகிற மாதிரியான ஒரு இடமா மாற்றியிருக்கேன். அதுக்கு துணையாக நடந்தது இயற்கை விவசாயம்தான். அதை எந்த கூரை ஏறியும் நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன். அது ரொம்ப முக்கியமானது. ஐயா, இப்போ சமுதாயத்தில் நிறைய பேர் ஐடி ஃபீல்ட்ஸ் போயிடுறாங்க. இது ஒரு ஃபேஷன் மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ அதை விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்கு வராங்க. ஆனால் இதுலேயும் பெரிய லாபம் இல்லைன்னு அதை திருப்பி இதையும் ட்ராப் அவுட் பண்ணிட்டு திருப்பி ஐடி ஃபீல்ட். நல்ல கேள்வி. இதில் எப்படி சக்ஸஸ் ஆகலாம் நீங்கள்? கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இளைஞர்கள் மத்தியில் பேச வேண்டிய மிக அடிப்படையான சில இளைஞர்கள் பொறுத்தவரை நம்மாழ்வார் போன்றவர்களுடைய வார்த்தைகள்லாம் கேட்குறாங்க. அவங்கள ஈர்க்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஒரு நல்ல நோக்கத்துக்கோ கூட வராங்க. ஆனால் அவங்க கையில் விவசாயம் மட்டும் இல்லை, ஒரு மாற்றத்தை நிகழ்த்தணும்னு சொல்லிட்டு வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏராளமான கமிட்மெண்ட் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும், கற்றுக்கொள்கின்ற பொறுமை இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் ஏதோ வரோம் நாங்கள் மாற்றம் செய்ய போகிறோன்னு வந்தால் மாற்றத்தை உருவாக்க முடியாது. யூ ஹேவ் டு ஒர்க் வித் தி பீப்புள், யூ ஹேவ் டு சிட். நிறைய கற்றுக்கிட்டு நிறைய மாற்றங்களை செய்யணும். இந்த இளைஞர்கள் வராங்க, அந்த வேகத்தோடு நீங்கள் குறிப்பிட்ட போல் அவங்களால லாபம் சம்பாதிக்க முடியல. கொஞ்சம் கமிட்மெண்ட்டாக தான் வராங்க. ஏன்னா ஐடி ஃபீல்டில் விட்டு வராங்கனாவே ஒரு கமிட்மெண்ட்டு தான். ஆனாலும் இங்கே அதுக்கான லாபம் சம்பாதிக்கான வழிமுறைகள்லாம் இருக்கும்போது அதை பொறுமையாக கற்றுக்கொள்கின்ற கமிட்மெண்ட் வேணும். அது இல்லாதாலேயே பல பேர் என்ன வேகத்தோடு எந்த ஆர்வத்தோடு வந்தாங்களோ அதே வேகத்தோடு திரும்பிடுறாங்க. இன்ஃபர்டைல் லேண்டை ஃபர்டைலா மாத்துறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? குறைஞ்சது ஒரு 2 அல்லது 3 வருஷத்துல மாத்திடலாம். 3 வருஷத்துல ஒரு நிலத்தை நல்ல சில பசுமை புரட்சி நடைபெற்ற பிறகு கடந்த 60 ஆண்டு காலமாக நாம் பின்பற்றி இருக்கக்கூடிய ரசாயன உரங்கள் பொறுத்தவரை ரசாயன உரங்களை விட
ரசாயன பூச்சிக்கொல்லிகள் தான் நிறைய தீங்கை உருவாக்கியிருக்கு. கெமிக்கல்ஸ் நிலத்தில் அப்படியே ஊறி போயிடும், அதனுடைய ரெசிடியூன்னு சொல்லுவாங்க. அதனுடைய மிச்சம் சொச்சங்கள் எல்லாமே வந்து பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் காலி பண்ணியாச்சு. பெரும்பாலான நிலங்கள் தரிசாகிறதுக்கு போயிட்டுருக்கு. இப்போ ஏற்கனவே லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து தரிசா மாறியாச்சு. அதனால் நீங்கள் இனிமேல் ரசாயன உரம் போட்டாலும் அதை மறுபடியும் மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் சொல்கிற அந்த ரசாயன உரம் போட்ட நிலங்களை பொறுத்தவரை மீட்டு எடுப்பது என்பது இந்த சமுதாயம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இந்த தரிசாக இருக்கிற நிலங்களை கன்வெர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 அல்லது 3 வருஷத்தில் மாற்ற முடியும். நவதானியங்களை விதைக்கிறது, அதை அப்படியே மடக்கி ஓட்டுறது. ஸோ அதில் இருக்கக்கூடிய நச்சு எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்கிற விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், மாற்றக்கூடிய விஷயம் தான் செய்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு செய்திருக்காங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய ஆமாம், குறிப்பாக இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி விமர்சனம் செய்பவங்களோ அல்லது அதை பற்றி கேள்வி கேட்பவங்களோ வெறும் புத்தக அறிவோடு தான் கேட்குறாங்களோ ஒழிய நடைமுறையில் கீழே வந்து விவசாயிகள் என்ன செய்கிறாங்க, உண்மையிலே அப்படி உற்பத்தி செய்ய முடியுதா அப்படின்றத நேராக வந்து பார்க்கணுன்றது தேவை இருக்குது. இன்றைக்கி மாற்றிட்டு இருக்காங்க. எனக்கு உள்ளே வந்த பிறகு எனக்கே பல ஆச்சரியங்கள் இருக்குது. விவசாயிகள் ஒரு விஞ்ஞானி மாதிரி செயல்படுறாங்க. இப்போ விவசாயி தான் முதல் விஞ்ஞானி. ஆமாம், அவங்களுடைய அனுபவங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானம், இந்த ரெண்டுத்தையும் இணைச்சிருக்கிற முயற்சி நடந்ததுன்னா ஏராளமான மாற்றங்களை நம்ம உருவாக்க சமுதாயத்துக்கு கொண்டு வர முடியும். அக்ரோ டூரிசம் அது இப்ப நல்லா போயிட்டு இருக்கு இல்ல சார்? ஆமாம், அக்ரோ டூரிசம் இளைஞர்களுக்கான ஒரு அற்புதமான தளம் அப்படின்னு நான் சொல்லலாம். இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு ஒரு கூடுதலாக வருமானம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நம்ம பார்க்குறோம். இது வந்து இன்னைக்கு உலகளாவிய ஒரு கோட்பாடாக இந்த வேளாண் சுற்றுலா வந்து மாறிட்டு வந்திருக்கு. உலக அளவிலையும் இது பேசப்படுது, உலக அளவிலையும் இது நடைமுறைப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இந்தியாவிலையும் நம்ம செய்கிறோம். தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு அக்ரோ டூரிசம் ஃபெடரேஷன் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதில் நானும் உறுப்பினர், சென்னை மண்டல இதுக்கு நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன செய்தி ஞாபகம் வருது. அமெரிக்காவில் என்ன செய்வாங்களாம், பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா லீவ் அப்போ குழந்தைங்கள ஏதாவது கிராமங்களுக்கு போய் நீ ஒரு குறிப்பிட்ட விவசாயம் கற்றுக்கிட்டு வான்னு அமுச்சு வைப்பாங்களாம். அந்த விவசாயிக்கு போய் தங்கறதுக்கும் இவங்க சாப்பாட்டுக்குமே காசை கொடுத்துட்டு அவங்களோடய இணைஞ்சி விவசாயம் செய்யறது முழு நாளும் கத்துக்கிட்டு வர்றது. அந்த மாதிரி இருக்கு உங்களோட அக்ரோ டூரிசம். கண்டிப்பாக அக்ரோ டூரிசம்ன்றது வெறுமனே நிலத்தை போய் பார்த்துட்டு வர்றது இல்லை, ஒரு குறிப்பிட்ட செடி கொடிகளை பார்த்துட்டு வர்றது மட்டும் இல்லாமல் கிராம பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, கிராம கலாச்சாரத்தை பற்றி கற்றுக்கிறது, இதெல்லாமும் உள்ளடக்கிய ஒரு விஷயமா இருக்குது. இயற்கை வாழ்வியல் முறையை கற்றுக்கிட்டு வர விஷயங்கள் அவங்க கையில் நிறைய மாற்றுவது. எங்கள் தோட்டத்துக்கு வந்த அத்தனை பேரையும் மறுசிந்தனை செய்ய வச்சுருக்கோம். சூப்பர் சார். நிச்சயமாக அது வந்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் அந்த நிலத்திலேருந்து என்ன ஃபைனான்ஷியலாக நான் பெனிஃபிட் அடைஞ்சேன்னா இல்லையோ, சமுதாயத்துக்கு இதை செய்கிறோன்ற ஒரு மாற்றம் வருது. அதனால் இந்த அக்ரோ டூரிசம்ன்றது இன்றைக்கி இளைஞர்கள் கையில் எடுக்க வேண்டிய அல்லது இளைஞர்கள் கையில் எடுக்கிற வாய்ப்புகள் நிறைந்தது வேளாண் சுற்றுலா. அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு கூட்டும் போகலாம், டேம். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் தோட்டத்து பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அணைகள், அது மாதிரி எது முடியுமோ அதெல்லாம் இணைச்சி கொண்டு போக முடியும். வெறுமனே அது வந்து ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் நிறைய சிந்தனைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம், வேலை வாய்ப்புகள், புதிய பார்வைகளை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போது அறிவு தோட்டம் வச்சுருக்கீங்க, விவசாயிகளுக்கு நிறைய கேம்ப்ஸ் பண்ணுறீங்க. எப்படியெல்லாம் நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணலாம், அதில் வர சேலஞ்சஸை எப்படி சமாளிக்கலாம், பூச்சி மருந்துகள் அவாய்ட் பண்ணி எப்படி இயற்கையாகவே செடிகள் அந்த உற்பத்திகளை காப்பாற்றலான்னு சொல்கிறீங்க. இவ்வளவும் நம்ம செஞ்சிடறோம், விவசாயத்தில் நம்ம எடுத்துடுறோம். இதை எப்படி மார்க்கெட் பண்ணுறீங்க? நம்ம சிரமப்பட்டு இயற்கை விவசாயம் செய்து உற்பத்தி பண்ணாலும் மறுபடியும் அதே மார்க்கெட்டில் போய் தான் அதே கமிஷன் அதே கண்டிஷனில் தான் விற்றுட்டு வரோம். அப்படின்னு தான் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நம் சந்தையை உருவாக்கணும். நம் சந்தை, அதாவது இயற்கை விவசாயிகள் நேரடியாக மக்களுக்கு விற்பனை பண்ணுறது. ஸோ விலை நிர்ணயிச்சது உட்பட இயற்கை விவசாயிகளை நிர்ணயிச்சாங்க, நிர்ணயிச்சு செய்தாங்க. அதனால் மக்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிது, நம்பிக்கையாக இயற்கை விவசாய பொருள் தான்றதை நம்பிக்கை வாங்கி போனாங்க. அதனை தொடர்ந்து தான் இப்போ மக்கள் நலச்சந்தையை நடத்திட்டு இருக்கோம். அதுவும் இப்போ 3 வருஷமாக
நடத்திட்டு இது இருக்கோம். எந்த நாட்கள்ல நடக்குது ஐயா? மக்கள் நலச்சந்தையை பொறுத்தல மாதம் ஒரு முறை 2வது சனிக்கிழமை திருமகள் திருமண மண்டபத்தில் போடுறோம். காலையில் 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். அதை தவிர வாரச்சந்தையா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அசோக் பிளான் நர்சரி இருக்குது காந்தி நகர்லேயே. அங்கேயே பிளாட்பாரத்திலே தான் போட்டு விற்கிறோம். நேரடியாக மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. உங்களுடைய இந்த இயக்கத்துல பெண்கள் இருக்காங்க, பெண் விவசாயிகள் அவங்கெல்லாம் இருக்காங்களா? கண்டிப்பா பெண்கள் தான் இதுல பெரும் பங்களிக்கிறாங்கன்றத பெருமையாக பதிவு செய்யறேன். குறிப்பா நம்ம மக்கள் நல சந்தையில பொறுத்தவரை விவசாயிகள், பெண் விவசாயிகள் ஈடுபடுறது மட்டும் இல்லாம விவசாய பொருள் இருந்து மதிப்பு கூட்டுதல் செய்து நிறைய பெண்கள் விற்பனைக்கு கொண்டு வராங்க. இதுதான் நம்ம மக்கள் நல சந்தையினுடைய மிகப்பெரிய பலமா இருக்கு. அப்புறம் லைப்ரரி கூட ஃபார்மர்ஸ்க்காக வச்சிருக்கீங்களாமே, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம இன்னைக்கு விவசாயிக்கு செய்ய வேண்டிய மிக மிக அடிப்படையான விஷயம் விவசாயிகளை சக்தி மிக்கவர்களாக மாற்றணும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா விவரம் நிறைய அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்களுக்கு கிடைக்கிற விவரம்லாம் என்னென்ன, அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆகுது, அந்த மாதிரி செய்திகள் தான் அது காதில் கொண்டாந்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு விவசாயியை அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அது. விவசாயம் மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாருக்குமே அது பொருந்தும். என்ன அடிப்படை அறிவு வரணுமோ, ஒரு விஞ்ஞானியாக மாற்றணும், ஒரு சக்தி மிக்கவராக மாற்றணும், விவரமானவராக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன வழியில் முடியுமோ அதை செய்யணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நூலகம். நம்ம சந்தையிலையும் விவசாயிகளுக்கான புத்தகங்கள் நாங்கள் விற்பனை பண்ணுறோம். அதை தவிர ஒரு சூழல் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் லைப்ரரியாக ஒன்று நடத்துகிறோம். அதில் விவசாயிகள், விவசாயம், அதே போல் ஆரோக்கியம் தொடர்பானது, மூலிகைகள் தொடர்பானது, இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன புத்தகங்களாக அவங்க இந்த தடவை சந்தைக்கு வரும்போது வாங்கிட்டு போவாங்க. அடுத்த சந்தைக்கு வரும்போது கொடுத்துட்டு வேற புத்தகங்கள் மாற்றிட்டு போவாங்க. இலவசமாக படிச்சுட்டு கொண்டு வராங்க. இதில் நல்லா ஈடுபாடு காட்டுறாங்களா? நல்லா நிறைய பேர், குறிப்பாக பெண்கள்லாம் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. அரசாங்கத்துக்கு இது ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். குறைஞ்சபட்சம் மாவட்ட அளவிலேயாவது விவசாயிகளுக்கான தனியான ஒரு லைப்ரரி உருவாக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கோம். சந்தோஷம். மாற்றம் கொண்டு வருவோம். இப்போ ஒரு விவசாயியா உங்களை நான் கேட்குறேன், இவ்வளோ தூரம் பேங்க்லேயும் இருந்துட்டு இந்த துறைக்கு இவ்வளோ சாதிச்சிருக்கீங்க, நிறைய பேருக்கு ஊக்கமாக இருந்து அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டியோட இன்வால்வ்மெண்ட் இப்போ என்ன தேவை உங்களுக்கு? கண்டிப்பாக எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் சமூகம் ஈடுபட்டாலுடைய மாற்றங்களை உருவாக்க முடியாது. இன்னைக்கு தேவை மாற்றங்கள் தான். அந்த மாற்றங்களை முக்கிய பங்களிக்கக்கூடியவர்கள் சமூகம், அந்த சமூகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய விவசாயிகள். இன்னைக்கு பெரும்பாலான விவசாயிகள் இன்னும் கூட இயற்கை விவசாயத்தை நோக்கி வரல, இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை வரல, அல்லது அவங்களுக்கு தேவையான ஆதரவை இந்த சமூகமும் அரசும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் சமூகம் பொறுத்தவரை இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கணும். இதனுடைய அவசியத்தை புரிஞ்சுக்கணும் மெயினாக. ஏன்னா இது இல்லாமல் இது யாரோ ஒரு 10 பேர் நடத்தினா சாத்தியம் இல்லை. இந்த சமூகமே திரண்டு எழுந்து இந்த மாற்றங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் அங்கே போய் மாற்றம் நடக்கும். அதை இன்னைக்கு உறக்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, தயவுசெய்து இயற்கை விவசாயிகளை போய் சந்திங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க, சந்தைக்கு வரவங்கள கூட பேரம் பேசாதீங்க. அவங்க என்னத்துக்கு விற்கிறாங்களோ வாங்குங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் பெரிய காசு வச்சு விற்கலை. 10 ரூபா 5 ரூபா அதிகமாக கொடுக்கணும்னா யாருக்கு போகுது? உங்களுக்கு உற்பத்தி கொடுக்குற விவசாயிக்கு தான் போகுது. என்ன அவங்க ஒன்றும் பெரிய லாபம் வந்துட போகிறதில்ல. அதனால் தைரியமாக போய் பேரம் பேடாசாக கொடுங்க. அந்த விவசாயி நம்பி தான் நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சமூகம் இந்த அளவுக்கு விவசாயிக்கு இறங்கி சப்போர்ட் பண்ணணும். இந்த இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கணும். சுற்றுச்சூழலை பற்றி புரிஞ்சுக்கணும். நம்ம இயற்கை விவசாயன்றது தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, சுற்றுச்சூழலுடைய ஒரு பகுதி தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தால் விவசாயம் பாதிச்சிருக்கு. விவசாயத்தில் பின்பற்றக்கூடிய ரசாயன உரங்கள் உட்பட போடக்கூடிய விஷயங்கள் காலநிலை மாற்றத்துக்கு ஒரு காரணியாக இருந்திருக்கு. ஒன்று பாதிப்புக்கு உருவாக்கிட்டே இருக்கு. வெறுமனே இயற்கை விவசாயத்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆள் ரசாயன உரம் போடலை. இந்த சமூகமே மாற வேண்டிய அவசியம் இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு சோஷியல் சேஞ்சுக்கு இந்த இயற்கை விவசாயத்துக்கு நம்ம டைம் கொடுத்து அழகா அதை எடுத்துட்டு வரணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம சமுதாயமே நல்ல வளமா மாறும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நிறைவா ஒரு அழகான ஒரு கேள்வி உங்களுக்கு, மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு? நீங்க வேலையிலயும் இருந்திருக்கீங்க, திருப்பி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கும் வந்திருக்கீங்க, இன்னைக்கு இதுல சக்சஸ்ஃபுல்லா இருந்து நிறைய பேர் வழி நடத்துறீங்க. ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன? அதாவது சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தல் அப்படின்றது தான்
அல்லது நேரடியாக அதை அனுபவம் வரும்போது தான் அதை ஏற்றுக்குவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாயத்தில் நிறைய மாற்றங்கள் செய்யும்போது இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தையே மாற்ற முடியுன்றது பல அறிஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, பல ஆய்வுகளும் சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய உதாரணங்கள் ஒன்று, சிக்கிம் மாநிலத்தில், நம்ம இந்தியாவிலே சிக்கிம் மாநிலத்தில் 100% இயற்கை விவசாயம் செய்கிறாங்க. இது இயற்கை விவசாயம் செய்தாங்கன்ற முறையில் சாதிச்சிருக்கோம். ஆனால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையே மாற்றின விஷயம் ஃபிடல் காஸ்ட்ரோ செய்திருக்காங்க. கியூபாவில் புரட்சி நடந்து அந்த நாட்டுக்கான சுயசார்பான நிலைப்பாடை நோக்கி அவங்க நகரும்போது எல்லா நாடுகளும் கைவிரிச்ச போது, குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அவங்களுக்கு எதிராகவே இருந்தாங்க. ரஷ்யா தான் அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்தது. அதர்வைஸ் அந்த நாட்டில் நெல் உற்பத்தி கிடையாது, அல்லது உணவுக்கு கூட மற்ற நாட்டை சார்ந்து. ரஷ்யாவும் 1990களில் சிதறுண்ட போது கியூபாவை எந்த நாட்டினுடைய உதவி இல்லாமல் அனாதரவாக நிற்கிறாங்க. அப்போது ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு வலுவான உறுதியான ஒரு முடிவு எடுக்கிறார். என்னை நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கையில் எடுத்தது ஒன்று விவசாயத்தின் மூலம் நான் செய்கிறேன். அப்போ இந்த விவசாயம் இயற்கை விவசாயமாக கொண்டு போகிறது. ரெண்டாவது கியூபாவில் இருக்கக்கூடிய ஒரே பிட்டு நிலம் கூட சும்மா இருக்கக்கூடாது, தரிசு நிலமாவோ எதுவோ இருக்கக்கூடாது, விவசாயத்துக்கு உற்பத்திக்கு பயன்படணும். அதே போல் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய நிலங்களும், நகர்ப்புறத்துலேயும் இன்றைக்கும் மாடி தோட்டங்களோ இல்லை வேறு என்ன வகையிலையும் உற்பத்தி பண்ண முடியும். உர உற்பத்தி உட்பட நகரங்களை உற்பத்தி பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 5வது இளைஞர்களை ஈடுபடுத்தினார். இது எல்லாமே செய்தது ஏதோ மந்திரமாக செய்யலை, யதார்த்தமாக நடைமுறைப்படுத்தி அந்த நாடு சுயசார்பாக நிற்கின்ற அளவுக்கு இந்த இயற்கை விவசாயம் அந்த நாட்டுக்கு பயன்பட்டுருக்கு. ஏதோ ஜோடிச்சு சொல்லலை. ஆர்கானிக் ரெவல்யூஷன் ஒரு புத்தகம், ரொம்ப அற்புதமான புத்தகம். அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி நான் ஏற்கனவே சுற்றுக்கு விட்டுருக்கேன். அதனால் இது நல்ல உதாரணம். அதுக்கான அரசியல் உறுதிப்பாடு வேணும், அதுக்குன்னு ஒரு சில கமிட்மெண்ட் வேணும், நிலைப்பாடு இருந்ததுனா தான், உறுதித்தன்மை இருந்ததுனா தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். எப்படி விவசாயிகளுக்கு அதில் மாற்றம் வரணும்னு சொல்கிறோமோ அந்த மாற்றத்தை எல்லாருமே சேர்ந்து செய்யணும். விவசாயம் மட்டும் செய்யலை, சமூகமும் செய்யணும், அரசாங்கமும் செய்யணும். அப்போ ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். அதுதான் எனக்கு இந்த இதில் கிடைச்ச அனுபவம். வெறுமனே கடுமையான உழைப்பு இனிமே விவசாயியை காப்பாற்றாது. என்ன, இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கக்கூடிய அறிவியலும் தொழில்நுட்பமும் விவசாயத்தில் நுழைக்கப்படணும். அதுக்கு இளைஞர்களும் உள்ளே வரணும், பெண்களை இன்னும் ஆற்றல் படுத்தணும். இது எல்லாத்தையும் இணைச்சி செய்யும்போது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு என் நம்பிக்கையை சொல்லியிருக்கேன். சந்தோஷம் ஐயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்களோட வாழ்க்கை பயணம். அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் மூலியமாக ஒரு நேஷனை எப்படி காப்பாற்றலான்னு ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்து விவசாயிகளுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை விவசாயத்தை பற்றி அறிவூற்றுதல் தரணும். அப்புறம் கவர்மெண்ட்டில் அதுக்காக என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம், சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸையும் இதில் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இயற்கை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் மேம்படுத்தலாம், பெண்களை இதில் சேர்க்கலாம், பெண்களுக்கான ஒரு வாழ்க்கை அமைச்சு தரலாம், கெரியர் டெவலப்மெண்ட் இருக்குது. அண்ட் யங்ஸ்டர்ஸ் இது கண்டிப்பாக இதில் வரணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸோடைய எனர்ஜி அது வேற லெவல். அது இருந்துச்சுன்னா நம்ம எதையுமே நல்லா சாதிக்கலாம். சரியான முறையில் இளைஞர்களை வழி நடத்தினா நாட்டோட முன்னேற்றம் மிக குறைந்த காலத்திலேயே அதை சாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் உங்களை இன்னைக்கு விஐடி கம்யூனிட்டி ரேடியோ 90.8 வல்லுனர் பார்வையில் இன்டர்வியூ எடுத்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுடைய ஃபியூச்சர் கான்செப்ட்ஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம்.